Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் வீட்டிலையே கார்ன் வந்து எப்படி கிரில்லில் சுட்டு சாப்பிடலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து கார்ன் செடியை வீட்டில் தான் வளர்த்துருக்கோம் எங்கள் கார்டனில். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த கார்ன் செடி. ஒவ்வொரு கார்ன் செடியிலையும் ரெண்டு ரெண்டு கார்ன் வளரும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 2 கார்ன் எடுத்து நாங்கள் வந்து கிரில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கார்ன் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த காணை நாங்கள் வந்து எப்படி அதை வந்து உரித்து எடுக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து இந்த மேலே உள்ள அந்த இதை வந்து நம்ம எடுத்துடலாம் வெளியில். எடுத்தோன்னா பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு லைட் எல்லோ கலரில், ஐயோ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள், இந்த வீட்டில் வளர்த்த கான். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்படி தான் இருக்கும் உரித்த உடனே. கான் இப்போ ரெடி ஆகிட்டு கிரில்லில் போட்டு கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதான் வந்து அந்த கிரில்லு. அந்த கிரில்லில் இந்த 2 கானையும் அப்படி மேலே அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் வீட்டில் ஒன்று இருந்து அதையும் கிரில் பண்ணுறோம் அதில் வச்சு. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா. ஸோ இப்படி 2 கானையும் அந்த கிரில்லில் வச்சுட்டு அந்த கிரில்லை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை வந்து 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு செட் பண்ணணும். நான் வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு செட் பண்ணுறேன். அதுக்கு ஈக்குவலாக செல்சியஸ்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த நாப் மாதிரி இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஃப்ளேம் வந்து வரும். ஸோ கிரில் இல்லாதவங்க நம்ம வந்து வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே லைட்டாக கிரில் மாதிரி ஒன்று கிடைக்கும்ல, அதில் வச்சு நீங்கள் வந்து இந்த கானை சுட்டு சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரது வரைக்கும் நீங்கள் அதில் வச்சு மூடி வச்சு சுடணும். ஸோ இப்போ நல்ல இது சுட்டு வந்தாச்சு. நம்ம இதை வந்து லெமனில் வந்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு இதில் தூவி சாப்பிடலாம். இல்லாட்டா இந்த மாதிரி ப்ளெயினாகவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த கானை நீங்கள் வீட்டில் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.